அவருடைய தோழர்கள், இறைநேசர்கள், நம்மவர்கள், நல்லவர்கள் நம் அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இன்று ஒரு சிறப்பான மாதத்திலே முதல் நாள், ரமலானுடைய பிறை முதல் நாளிலே நாம் தராவீஹ் தொழுதுவிட்டு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்ற அருமையானவர்கள், அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றான். மற்ற மாதத்தை போன்று இந்த மாதத்தை நாம் வீணடித்து விடாமல் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும். குறிப்பாக இன்று எப்படி மக்கள்களெல்லாம் ஆர்வமாக தொழுகை வந்தார்களோ, தராவீஹ் தொழுகையை கலந்து கொண்டார்களோ, அதே போன்று ஒவ்வொரு நாட்களும் நாம் இந்த 30 நாட்களும் இந்த தராவீஹ் சுன்னத்தான இந்த தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு நோன்பு வைத்துவிட்டு நாம் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும் அருமையானவர்களே. காரணம், நம்மவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை ஒரு பாக்கியமாக தந்திருக்கின்றான். நாம் இந்த மாதத்தை வீணடித்து விடக்கூடாது அருமையானவர்களே. 11 மாதங்கள் நாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டும் கஷ்டப்பட்டு உழைத்தோம். அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளுக்காக வேண்டி ஆகிரத்துடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு மாத காலம் நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் அருமையானவர்களே. காரணம், இந்த மாதம் ரமலான் என்றாலே பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன்களை ஓத வேண்டும். அதே போன்று இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் செய்திருக்கலாம், அந்த பாவத்துக்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று தேவையில்லாமல் பேச்சுக்களை குறைத்து கொண்டு அந்த நேரத்தில் நாம் ஏதாவது அமல்கள் செய்தால் அந்த அமல்கள் நிச்சயமாக நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அருமையானவர்களே. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அருமையானவர்களே. இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நாம் அதிகமாக அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும். அதே போன்று இந்த மாதத்தில் நாம் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்களும் நோன்பை நமக்கு பரலாக கடமையாக்கி இருக்கின்றார் அருமையானவர்களே. அதனால் நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதே போன்று இரவில் 1 மணி நேரம் இன்று அல்லாஹுக்காக வேண்டி இந்த சுன்னத்தான தொழுகையிலே நாம் கலந்து கொள்வோமே, ஆனால் நமக்கு நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கைக்கும் நமக்கு சந்தோஷம், மறுமை வாழ்க்கைக்கும் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக கொண்டு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே. இந்த மாதத்திலே நாம் ஒரு பரலான தொழுகையை, உதாரணமாக சுபு தொழுகின்றோம் அல்லது லுகர் தொழுகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பரலான தொழுகைக்கு மற்ற மாதத்தை விட இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா 70 விதமான 70 பர்ல்களை நிறைவேற்றினால் எவ்வளவு பெரிய சிறப்போ, எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதனால் அருமையானவர்களே, நாம் திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் அருமையானவர்களே, இந்த மாதத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. இன்று எப்படி முதல் நாள் சந்தோஷமாக அனைத்து மக்கள்களும் தொழுகையை கலந்து கொண்டார்களோ, அதே போன்று இந்த 30 நாட்களும் அருமையானவர்களே தொழுகை விடாமல் நாம் தொழுக வேண்டும். அதே போன்று சுன்னத்தான தராவீஹ் தொழுகையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த சுன்னத்தான தொழுகையின் மூலமாக நமக்கு பலவிதமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் இந்த தராவீஹ் சுன்னத்தான தொழுகை. அந்த தராவீஹ் தொழுகையை தொழுக வேண்டும். பெரும்பாலான மக்கள்கள், சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி, பெரும்பாலான மக்கள்களுக்கு, ஒரு சில மக்களுக்குத்தான் ஓத தெரியாது. மற்ற மக்கள்கள்லாம் பெரும்பாலான பொறுத்தவரை மற்ற மக்கள்கள்லாம் பெரும்பாலான மக்கள் குர்ஆன் ஓதுவார்கள். அந்த குர்ஆனை நாம் சும்மா இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் திக்ரு செய்யலாம். அதே போன்று
மற்ற நேரத்தில் நாம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொண்டு தூங்கலாம். தூங்குவது கூட ஒரு அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு தூங்குவது இருக்கின்றது, அது ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அருமையானவர்களே. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆனை நமக்கு இறக்கி தந்தான். அந்த குர்ஆன் நம்முடைய கையில் இருக்கின்றது அருமையானவர்களே. அந்த குர்ஆனை நாம் பாதுகாக்க வேண்டும், அந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி குர்ஆனை ஓதி ஓதி நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் ஹதியா செய்து அதன் முன்னோர்களுக்காக வேண்டி அவர்களுக்கான துவா செய்து அதன் மூலியமாக அவர்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் முடிந்த அளவுக்கு இபாதத்தில் இந்த மாதத்தை கழிக்க வேண்டும் அருமையானவர்களே. வீணான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் 5 வக்துகளிலும் நாம் தொழுகையை, பரலான தொழுகையை நாம் விடாமல் ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும். அதே போன்று இரவு நேரத்திலே நாம் இந்த சுன்னத்தான தொழுகையை நாம் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி சிறு சிறு நன்மைகளை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அருமையானவர்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நாம் நழுவிட்டு விடக்கூடாது அருமையானவர்களே. அடுத்த வருஷம் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் யாராலும் சொல்ல முடியாத அருமையானவர்களே. அதனால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நான் சொல்கின்றேன் என்று நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது அருமையானவர்களே. நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை பெரும்பாலும் அமல்களிலே கழிக்க வேண்டும் அருமையானவர்களே. பெரும்பாலும் ஜனங்கள் வராமல் இருப்பார்கள், குறைவாகத்தான் வருவார்கள். அதனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் அமல்களிலே நாம் கழிக்க வேண்டும் அருமையானவர்களே. நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைக்க முடியாதவர்கள், நோயாளிகள் இருக்கின்றார்கள், இன்னும் பல சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நோன்பு வைக்காவிட்டாலும் நோன்பு மாறி நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதே நேரத்தில் வெளியில் நின்று நாம் தேநீர் அருந்துவதோ மற்ற எது சாப்பிடுவதோ குறைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற அருமையானவர்களே, நோன்புடைய அந்த மாதத்துக்கு நாம் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே. நோன்புடைய மாதத்துக்கு நாம் கண்ணியம் கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும், நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அருமையானவர்களே. அல்லாஹு தஆலா நமக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் லேசைத்தான் அவன் நாடுவான். ஆனால் யாருக்கும் இந்த நோன்பின் மூலமாக கஷ்டம் வந்து விடுமோ நாம் என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அருமையானவர்களே. நாம் முடிந்த அளவுக்கு நோன்பு வைக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரத்திலும் வாங்க சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை நாம் விட்டுவிட வேண்டும், தொழுகைகளை கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்ற பாருங்கள், பள்ளி நிறைந்து வருகின்றது. அதே போன்று ஒவ்வொரு நாட்களும் இந்த 30 நாட்களும் நாம் இந்த தராவி தொழுகையை நாம் விட்டுவிடாமல் நாம் இந்த தராவி தொழுகையை கலந்து கொள்ள வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவார். ஆமீன்.